உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. வணக்கம். மக்கள் வணக்கம். கேளுங்கள் தரப்படும். நீங்க யார் பேசுறீங்க? சுப்பிரமணியன் மேடம். சரிங்க. கண்டிப்பா பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்ப எனக்கு பொன் குழந்தைங்க. சரிங்க. 10 மாசம் ஆகுதுங்க பிறந்து. இதுக்கப்புறம் நாங்க இப்போ பாப்பாவுக்கு இப்பதான் சாப்பாடே ஊட்ட ஆரம்பிச்சோம். சரிங்க. அது இவ்வளவு நாள் வரைக்கும் பால் தான் கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்க. பால்னா மதர் ஃபீடிங் இல்ல, வெளியில தான். ஏங்க என்ன 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால இனிமே குழந்தைக்கு இனிமே என்ன சார் பண்ணணும்? 10 மாசம் ஆகுது இப்ப. இல்ல 10 மாசம் அதாவது முதல் 10 மாசம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அம்மாங்கிறது இந்த மோஸ்ட் டைனமிக் காம்பினேஷன். அந்த காம்பினேஷனுக்கு ஒரு சப்ஸ்டியூட் கிடையாது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வேலைக்கு போறதுனால அவங்க இருக்கிற நேரங்களை குவாலிட்டி, குழந்தைக்கு இந்த 3 வருடங்கள் ரொம்ப குவாலிட்டி டைம். இந்த குவாலிட்டி டைத்துல அம்மாவோட அரவணைப்பு ரொம்ப முக்கியம். அதனால அவங்க வேலைக்கு போற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல முடிஞ்ச அளவுல அந்த குழந்தைகிட்ட ஒரு வீட்டுல ஒரு விஐபிட்ட நடந்துக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வேண்டிய அரவணைப்புகள்லாம் செய்ய சொல்லுங்க. கிளாரிட்டியோட நல்லா பேச சொல்லுங்க. விஷுவல் பாத்வே குழந்தைக்கு ஓபன் ஆயிருக்கும். இப்போ நல்ல குழந்தை பார்த்து சிரிக்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அதனால நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுங்க குழந்தைக்கு. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் விஷுவலா எவ்வளவு மேக்சிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ. பொது அறிவு தகவல்கள், வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பைக் இருக்கு, கார் இருக்குன்னா அந்த காரோட பேரு, கார் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி, விஷுவல் கியூரியாசிட்டி 3 விதங்கள்ல குழந்தையோட அறிவுத்திறனை வளர்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானது விஷுவல் அண்ட் ஆடியோ ரெண்டுமே. அதனால நீங்க குழந்தைக்கு கிளியரா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அதோட கற்கும் திறன் ஆசை வந்துடும். நேச்சுரலாவே அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும்னா கற்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடும். அது இந்த முதல் 3 வயசுக்குள்ள பண்ற எல்லாமே ஒரு பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கும். அதனால நல்ல கிளாரிட்டியா ஒண்ணா விட்ஸ் பிஸா, ஏன்னா அந்த ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு விஷுவல் இம்பாக்ட்லயும் அந்த குழந்தைக்கு நியூரல் நெட்வொர்க்கிங் அந்த கார்டெக்ஸ்ல என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ அதோட அந்த பிளாஸ்டிசிட்டி ஸ்னாப்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதோட அறிவுத்திறன் பன்மடங்கு ஆகும். அப்புறம் ஸ்கூல் லெவல்ல போகும்போது அது ஒரு சுமையா இருக்காது. ஏன்னா இந்த பிரெயின் எனார்மஸ் கெப்பாசிட்டி. மனித மூளை மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர், ஒரு கொள்கலன். அதுல நம்மளால நொப்பவே முடியாது. ஏன்னா இது அமெரிக்கால உள்ள யுனைடெட் ஆர்ச்சிவ்ஸோட 10 மடங்கு அதிக கெப்பாசிட்டி. அதனால நம்ம செய்திகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிளாரிட்டியோட அஞ்ச தேவையில்லை. நீங்க கிளியரா பேசுங்க. பேசிட்டு ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தது, அது இந்த குடும்பம் வளர்கின்ற சூழல், இது ஒரு சின்ன மீடியா ஒளிபரப்புங்கிறதுனால ஒரு டீடைல்டு, ஏன்னா இது ஒரு 1 year 2 year ப்ரோக்ராம் அம்மா பண்ணணும், வீட்டுல அப்பா பண்ணணும், தாத்தா பண்ணணும், பாட்டி பண்ணணும், டீச்சர்ஸை விட இவங்க எல்லாம் டீச்சர் ஆயிடணும், வீடு பள்ளிக்கூடம் ஆயிடணும். ஸோ இதை பற்றினா ஒரு 1 or 2 hours உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கவுன்சிலிங் தேவைப்படும். அந்த கவுன்சிலிங்கான விளக்கங்களோட வரும்போது நீங்க முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போக்கி குழந்தைகிட்ட கிளாரிட்டியா பேசுங்க.